கேரள மாநிலம் ஆலப்புழாவில் நடத்தப்பட்ட புகழ்பெற்ற புன்னமடக்காயல் படகு போட்டியில் விறுவிறுப்பான இறுதிக்கு சுற்றில் வியப்புரம் வில்லேஜ் போட் கிளப் அணி இந்த ஆண்டுக்கான நேரு கோப்பையை தட்டிச் சென்றது. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள புன்னமடக்காயலில் வழக்கம் போல் இந்த ஆண்டும் அதே உற்சாகத்துடன் படகு போட்டி நடைபெற்றது. வழக்கமாக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 2வது சனிக்கிழமை நடத்தப்படும் இந்த படகு போட்டி மழை காரணமாக 30ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. 21 பெரிய படகுகள், 50 சிறிய படகுகள் என மொத்தம் 71 படகுகள் இந்த போட்டியில் பங்கேற்றன. இருட்டு குத்தி வெப் சுருள் என்ற பெயர்களை கொண்ட சிறிய படகுகளுக்கான போட்டி முதலில் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் பாம்பு படகுகள் என்று அழைக்கப்படும் பெரிய படகுகளுக்கான போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியை காண ஆற்றின் கரைகளில் குவிந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். இறுதிச் சுற்றில் நீரை கிழித்துக் கொண்டு இலக்கை நோக்கி பாய்ந்த படகுகளை பார்த்து பார்வையாளர்கள் உற்சாகமாக குரல் எழுப்பினர். ஆக்சுவலி இது வந்து என்னோட சைல்ட்ஹுட் ட்ரீமு. ஸோ ரொம்ப வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறமா அந்த ஃபைனல் வந்து ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மாதிரி எல்லாமே செம்ம போட்டி. ஸோ ஐ லவ் இட். 1150 மீட்டர் நீளமுள்ள பந்தய தூரத்தை 4 நிமிடங்கள் 20 வினாடிகளில் எட்டிய வியப்புரம் வில்லேஜ் போட் கிளப் அணி இந்த ஆண்டுக்கான நேரு கோப்பையை தட்டிச் சென்றது. கண்கவர் படகு போட்டியை காண கேரளா மட்டுமல்லாது தமிழ்நாடு, கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் வந்திருந்தனர். ஒவ்வொரு அணியுமே முதல் வரணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட அந்த ஆக்ரோஷத்தோட அவங்க வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு கூக்குரலை எழுப்பி இப்போ அவங்கள வந்து வரவேற்றாங்கன்னு தான் சொல்லணும். 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற நேரு கோப்பைக்கு வந்து வியப்புரம் அணி வந்து முதல் இடத்தை பிடித்து இந்த நேரு கோப்பையை தட்டி சென்றிருப்பது வந்து நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மருதாச்சலத்துடன் என் சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.